சீஸ் கிச்சன் டியூன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறது, இந்த கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் எப்படி வந்து நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக மசாலாவோட சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மீன் குழம்பு பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போது பொடிசாக ஃபுட் ப்ராசஸரில் நல்லா நறுக்கிடுவேன். இதை நெத்திலி மீன் தான் இன்றைக்கி நான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து கல்லுப்பு, மஞ்சள், அப்புறம் செக்கு நல்லெண்ணெய் வச்சு நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது புளி வந்து தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இந்த விஷயங்கள் தான் வந்து நீங்கள் முன்னாடியே செய்கிற மாதிரி இருக்கும். இப்போது கடாயில் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். கடைசியாக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்குவேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு. இதெல்லாம் வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் பெருசாக நறுக்கிற சின்ன வெங்காயம் நல்லா பொருசாக வந்திருக்கு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா பொரியணும். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டால் உண்மையிலே மீன் குழம்பு நல்லா இருக்குது. ரீசெண்டாக தான் அந்த மாதிரி போட ஆரம்பித்தேன், சூப்பராக வந்துச்சு. அதுதான் இஞ்சி பூண்டு விழுது போட்டு தான் இப்போலாம் செய்கிறது. ஸோ அது வந்து இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும், நல்லா மசிச்சிடணும். நல்லா திப்பி திப்பியாக குழம்புல நின்றோம். நல்ல ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வெந்துடணும். தக்காளி மசிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது மசாலா பவுடர்லாம் போடணும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலா பவுடர்லாம் போட்டுடலாம். சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் இந்த மசாலாக்கெல்லாம் வந்து நல்லா குக் பண்ண விட்டுடணும். ஒரு 10 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு. இந்த திக்னஸ் வந்து போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் போட்டுடுறேன். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இது இந்த சூட்லேயே வந்து சூப்பராக வெந்துடும். நான் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட வைக்கல, டக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ நல்லா இந்த மீனெல்லாம் நல்லா மூழ்கிற மாதிரி இதுக்குள்ளே இப்படி மூழ்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. இப்போது காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டுக்கு நல்லாயிருக்கும், நைட்டு செய்கிறீங்கன்னா காலைக்கு நல்லாயிருக்கும்.
எப்பவுமே நல்லா மூழ்கி இருக்கணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும்.